everything was favorable. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்காக நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு ஒரு ஈசாக்கை போல ஒரு எவ்ரிதிங் ஃபேவரபிள் ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவர் எனக்கு தர வேண்டும், என் பிள்ளைகளுக்கு தர வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை ஆண்டவர் நமக்கு தருவார் என்றால் நாம் அது பாக்கியவான்கள் என்றே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதிலே இந்த ஆவிக்குரிய அனுபவம் கிறிஸ்துவுக்குள் இன் கிரைஸ்ட் ஒரு அனுபவத்திலே நான் 2 ஆங்கிளிலே நான் அதை தியானிக்கலாம் என்று விரும்புகிறேன். ஒன்று, the circumstance everything is favorable. எல்லா சுற்றுப்புற சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு மிகவும் சாதகமாக இருக்கிறது. எங்கு பார்த்தாலும் ஆவிக்குரிய கூட்டங்கள் இருக்கிறது, வேத சண்டே கிளாஸ் அல்லது பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இருந்தால் ஈஸியாக வாழ்ந்து விடலாமா, அல்லது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத நிலையிலே எப்படி அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் வளர முடியும்? அந்த 2 ஆங்கிளையும் நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் வேத வசனத்திலே பார்க்கும்போது முதலாவது ஈசாக்குடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஈசாக்குக்கு எல்லாம் was favorable to him. ஹல்லேலூயா. அவர் 100வது வயசிலே ஆபிரகாமுக்கு பிள்ளையாக பிறந்தார். அந்த பிள்ளை பிறந்த உடனே அவருக்கு மிகவும் ஆபிரகாமும் சாராளும் பிள்ளையை மிகவும் நேசித்து அவருக்கு மிகவும் ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷனை அவர் வாழ்வதற்கு, அவர் பயபக்தியாய் வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்குள் அல்லது கர்த்தருக்குள் வாழ்வதற்கு எல்லாவற்றையும் அவருக்கு இருந்ததை நாம் பார்க்கிறோம். அதுதான் ஜெனசிஸ் 21:8 பார்க்கும்போது பிள்ளை வளர்ந்து பால் மறந்து, ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். அவரு பிறந்ததிலிருந்து வீட்டிலே விருந்து, பிள்ளைக்கு எல்லா சிச்சுவேஷன்ஸையும் மிகவும் அவர் சாதகமாக வைத்திருந்தார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது பிள்ளைகள் மாத்திரமல்ல, நம்முடைய ஆதரவில் இருக்கிறவர்கள், நம்முடைய ஆலோசனை, நமக்கு ஆலோசனை, நம்மிடத்தில் ஆலோசனை கேட்கிறவர்கள், நம்மிடத்தில் ஜெபிக்கிறவர்கள் அல்லது நம்மை நம்பி இருக்கிறவர்கள் எல்லா பேரும் ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன், ஆலோசனைகள், ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைகளை நம்முடைய கான்வர்சேஷன்லயும் சரி அல்லது நம்முடைய ஆதரவிலும் சரி அவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய பொறுப்பு. ஆபிரகாமை நாம் பார்க்கும்போது அந்த பிள்ளைய ஈசாக்குக்கு everything was very favorable. இன்னும் ஆதியாகமம் 25:5 பார்க்கிறோம், ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அவன் வேற யாருக்கும் கொடுக்கவில்லை, இஸ்மவேலுக்கோ அல்லது மற்ற யாருக்கும் கொடுக்கவில்லை. ஈவன் அந்த நாட்களிலே இஸ்மவேல் அந்த ஈசாக்கை ஏதோ பரியாசம் பண்ணினான் என்று சொல்லி அந்த இஸ்மவேல் இன்னொரு ஆகாருடைய மகன் அவனை வீட்டிலிருந்தே விரட்டி விட்டார். வீட்டிலிருந்தே ஆபிரகாம் அவனுக்கு ஏதோ பெரிய சொத்தோ பெரிய பணமோ கொடுக்கவில்லை, ஒரு துருத்தியிலே கொஞ்சம் அப்பத்தையும் தண்ணீரையும். இது 14வது அதிகாரத்தில் ஆபிரகாம் அதிகாலையில் இருந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து அந்த இஸ்மவேல் என்கிற பிள்ளையையும் அவரிடத்திலே கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். பிகாஸ் கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்துவுக்குள் வளருகிற ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஈசாக்குக்கு தொந்தரவு வரக்கூடாது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அருமையான சகோதர சகோதரி, ஆண்டவரும் ஆபிரகாமை காட்டுதல் நம்மேல் பொறுப்பெடுக்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, அப்படிப்பட்ட ஒரு என்வைரன்மெண்டை, அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனை தேவன் நமக்கு தருவதற்கு அவர் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அநேக முன்னாலே இந்த கேம்ப்ல நான் உடைஞ்சிய போகும்போது சில பையன்மாரெல்லாம் அந்த டெசர்ட்ல ஜோம் பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். ஒரு வருஷம் 2 வருஷம் கழிச்சு அந்த நேரத்திலே சில ஆலோசனை சொல்லும்போது நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும். அடுத்த 1 வருஷம் கழித்து நான் எதையாவது செல்லும் போது சென்ற போது ஒரு இடத்துல அந்த சகோதரர்களுக்கு அந்த இடிஐ கேம்ப்லே உள்ளாலேயே ஜெபிப்பதற்கு நல்ல ஏசி அகாமடேஷன் கொடுத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். வாஞ்சை, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு என்வைரன்மெண்டை தேவன் தருகிறவராக இருக்கிறார். டோட்டலி ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் ஏற்படுவதற்கு தேவன் அனுமதிப்பதில்லை என்று நாம் ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். மாத்திரமல்ல, ஈசாக்கும் சில ஸ்டெப்புகளை எடுத்தாங்க என்று நாம் பார்க்கிறோம்.
இந்த ஆதியாகமம் 26:63 நான் பார்க்கும்போது ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ணத்தக்கதாக வெளியிலே செல்லுகிற பழக்கமுடையவனாக இருந்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையிலும் சில எஃபர்ட்ஸ், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்குள் வளர்கிற ஒரு அனுபவத்துக்கு நாம் எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்றுதான் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மாத்திரமே இன்னொரு விஷயம் கூட இதிலே நாம் நம்முடைய தியானத்துக்காக அல்லது நம்முடைய நினைவிலே கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. என்ன? ஈசாக்கை கொண்டு மோரியா மலையிலே பலியிட சொல்லி ஆண்டவர் அவனை சோதித்தார். பலியிட சொன்னார். அந்த நேரத்திலே அவர் போய் ஈசாக்கிடத்திலே சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரி, ஒருவேளை ஏதாவது கஷ்டம் அல்லது துன்பம் நமக்கு ஒருவருக்கு வரும் என்றால், அல்லது டென்ஷன், அல்லது நம்முடைய பிள்ளைகளையோ அல்லது பொறுப்பாக நம்முடைய பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கோ ஒரு டென்ஷனை கொடுக்காதபடிக்கு, ஒரு கவலையை கொடுக்காதபடிக்கு அந்த பாரத்தை நமக்கு எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே அந்த பலியிடுவதற்கு கொண்டு செல்லும் வரைக்கும் ஆபிரகாம் இப்படியாக உன்னை கொல்ல ஆண்டவர் பரிசுத்த சொல்லி இருக்கிறார் என்று சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அது ஒரு நல்ல ஒரு பாடமாக ஆண்டவர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். நம்ம ஒருவேளை அறிந்தோம் என்றால் நாம் அந்த பாரத்தை ஆண்டவரிடத்திலே தான் வைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லது நம்முடைய ஆலோசனைக்கு வருகிறவர்களிடத்திலேயோ அல்லது இந்த கஷ்டத்தை அவர் மேலே சொல்லி அவர்களை டென்ஷன் ஆக்க அல்ல, பிரைஸ் தி லார்ட், அவர்களை என்கரேஜ் பண்ணுவதற்கு நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலே நம்முடைய பொறுப்பு என்னவென்றால், ஆண்டவரிடத்திலே ஆண்டவர் நமக்கு எந்த அளவு என்வைரன்மெண்ட் சிச்சுவேஷன்ஸை நமக்கு மிகவும் ஃபேவரபிளாக கொடுக்கிறார்களோ, அதுபோல நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்வதற்கு ஆலோசனையிலும் சரி மற்ற ஃபெசிலிட்டிஸிலும் சரி கொடுப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கோம். பிரத்யேகிச்சு நான் சொல்வது என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே வளர்க்க. எப்படி ஆபிரகாம் ஒரு ஈசாக்குக்கு எல்லா நிலையிலும் ஒரு நல்ல ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷனை கொடுத்தானோ, அதுபோல நாமும் பிள்ளைகளை வளர்க்க கடமைப்பட்டிருக்கோம். மாத்திரமல்ல, ஆபிரகாம் அந்த ஈசாக்கை இஸ்மவேலோடு பழக விடவில்லை. பிரைஸ் தி லார்ட். மிக முக்கியமான ஒரு ஒரு குறிப்பு என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் யாரோடு பழகிறார்கள் என்பதை நாம் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் பிசாசு எங்கே கிரியை செய்கிறான் என்று சொல்ல முடியாது. நாட்களிலே பலவிதமான ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை பேட் பீப்புள். அநேக பிள்ளைகள் மூலமாக பிசாசு எளிதிலே பிள்ளைகள் இருதயத்திலே, கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலே ஏதாவது தீய விதைகளை அல்லது தீய எண்ணங்களை விதைத்து விடக்கூடாது. அது மிக கவனமாக இருக்க வேண்டும். அங்கே அது இஸ்மவேலை அந்த வீட்டிலே விட்டு விரட்டினதை பார்க்கிறோம். அதுபோல நம்முடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, பிள்ளைகளும் ஆனாலும் சரி, நாமானாலும் சரி, நம்முடைய கட்டுப்பாடுல பொறுப்பில் இருக்கிற யாரானாலும் சரி, நான் மிகவும் மற்றவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், ஈவில் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள பார்த்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்கிற வாழ்க்கைக்கான ஒரு சூழ்நிலையை குறித்து நான் இந்த வேளையிலே பேசிக்கொண்டேன். இன்னொரு முக்கியமான விஷயம், சாலமோனுக்கும் ஈசாக்கை போல everything was favorable to him. எல்லா நிலையிலும் அவனுக்கு மிகுந்த ஒரு நல்ல சூழ்நிலை. அவருடைய தகப்பனார் தாவீது அவர் யுத்தம் பண்ணி ராஜ்யங்கள் எல்லாம் கீழ்ப்படுத்தி எல்லைகளை அவர் விரிவாக்கி, இஸ்ரவேல் தேசம் இப்பொழுது இருக்கிற தேசம் போல அல்ல, அன்று லெபனான், சிரியா எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய தேசமாக அவன் விரிவாக்கி தன்னுடைய மகன் சாலமோனுக்கு கொடுக்கிறான். சாலமோன் இடத்துல டைரக்டாகவே தேவன் ஒரு நாள் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறான். உனக்கு என்ன வேண்டும்? அப்பொழுது சாலமோன் என்ன சொன்னான் என்றால், ஆண்டவரே, உமது ஜனங்களை நியாய விசாரிக்கும், நன்மை இன்னதென்று வகையறுக்கும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே ஆகும்? அவன் ஞானத்தை கேட்டான். சாலமோனுக்கு அந்த அளவு ஒரு பயபக்தி உள்ள, கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் வாழுகிற ஒரு பிள்ளையாக இருக்கும்போது அவனை ராஜாவாகி விட்டான். ஹல்லேலூயா. He was so favorable not only to his parents or
அந்த சொந்தக்காரர்கள், அந்த தேசத்துக்குரியர்கள் மாத்திரமல்ல, ஆண்டவருக்கு பிரியமானவனாக இருக்கிறான் என்று இந்த வசனத்திலே பார்க்கிறோம். ஏனென்றால் ஆண்டவர் நேரடியாக வந்து அவனிடத்திலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அவ்வளவு ஒரு நல்ல சூழ்நிலையிலே அவன் சாலமோன், எவ்ரிதிங் வாஸ் ஃபேவரபிள். ஆனால் அந்த சாலமோன் கேட்டபோது ஆண்டவர், சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று ஆண்டவர் மிகவும் பிரியமாயிருந்தார். அதனாலே ஆண்டவர் அந்த வசனத்திலே நாம் பார்க்கும்போது அவனுக்கு கொடுத்த நன்மைகளை பாருங்கள். அவனுக்கு நீடித்த நாட்களை கொடுத்தார். அவன் நீடித்த, ஆண்டவர் என்ன நினைச்சார் என்றால், ஒருவேளை இந்த சாலமோன் நம்மிடத்திலே அவன் நீடித்த ஆயுசை கேட்கலாம். நம்ம எல்லாம் நல்ல ஹெல்த் அண்ட் லாங் லைஃப் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒருவேளை நம்மிடத்தில் வந்து கேட்டால், எனக்கு நல்ல ஹெல்த்தி லைஃப் அண்ட் லாங் லைஃப் வேண்டும் என்று கேட்போம். அல்லது சிலர் கேட்பார்கள், எனக்கு ஏராளமான பணம் வேண்டும் என்று, செல்வம் வேண்டும். அல்லது எனக்கு சத்துருக்களுடைய, ஒரு ராஜாவிடத்திலே கேட்டால் எனக்கு வெற்றி, யுத்தத்தில எல்லாம் ஜெயம் வேண்டும், மற்ற ராஜாக்கள் எல்லாம் கீழ்ப்படுத்த வேண்டும் என்று கேட்பார்கள். அந்த மூன்றையும் அவன் கேட்காமல் இருந்தான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமல் இந்த காரியத்தை, அதாவது ஞானத்தை கேட்டபடியால் உனக்கு ஞானத்தோடு கூட சேர்த்து இந்த மூன்றையும் தருகிறேன். ஆண்டவர் திரளான ஐஸ்வர்யத்தை சாலமோனுக்கு கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அவனை போல ஞானமுள்ள ஒரு மனுஷன், ஒரு ராஜா அதற்கு பின்பாக இருந்ததில்லை, முன்பாக இருந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படிப்பட்ட ஒரு ஹைலி ஃபேவரபிள் சிச்சுவேஷன்லே வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு என்ன நேர்ந்தது தெரியுமா? நான் ஏன் சொல்லுகிறேன், இந்த உதாரணத்தை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், we have to be careful. பிரத்யேகிச்சு if everything is favorable to us, எல்லாம் ஃபேவரபிளாக இருக்கிறது, நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து விடுவேன், நான் ஆண்டவருக்காக சாதித்து விடுவேன், நான் பெரிய ஆளாகி விடுவேன் என்றெல்லாம் ஒருவேளை நாம் கம்ஃபர்டபிளாக இருக்கும்போது பிசாசு அதை உபயோகப்படுத்தி விடுவான். இங்கே சாலமோனுக்கு எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. வயதும் சென்று விட்டது. எத்தனை வருஷம் என்று தெரியவில்லை, 40 வருஷம் 45 வருஷம் அவன் அரசாட்சி செய்து இருந்தபோது 2 ராஜாக்கள் 11:4 நாம் பார்க்கும்போது சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தருடைய உத்தமமாயிருக்கவில்லை. 10ஆம் வசனத்திலே ஆண்டவர் கற்பித்தத்தை கை கொள்ளாமல் போனதினாலே கர்த்தர் அவனை கோபமானார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நமக்கு ஒரு வார்னிங்காக, ஆண்டவர் நமக்கு ஒரு பிரிகாஷன், அதாவது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோனை முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். சாலமோன் நீதிமொழிகள் எழுதினான், என்னென்ன பரலோகத்துக்கு போனாரா என்று சொல்லி ஒரு கேரண்டி இல்லை. ஏனென்றால் வயது முதிர்ந்த காலத்தில் அவன் மரிக்கும் நேரத்திலே அவன் அந்நிய தேவர்களை பின்பற்றி போனான். He went for idol worship. வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் கோபமானார். ஆண்டவர் கோபப்பட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? வேறு நமக்கு ஆரம்பு யாருமே இல்லை, கர்த்தர் தான் நமக்கு தஞ்சம். அதனாலே எல்லாம் இருக்கிறது. கர்த்தாவே ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் வேண்டும் என்று நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷனை தருவார். பட் we have to be vigilant, careful. ஒருபோதும் ஆண்டவரை விட்டு விலகுகிற சூழ்நிலைகள் நண்பர்கள் நிமித்தமாகவோ அல்லது வேறு எந்த நிலைமை நிமித்தமாகவோ வராதிருக்கும்படியாக சாலமோனை நமக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னும் நாம பார்க்கும்போது நமக்கு தெரியும், கெட்டகுமாரன் அவன் தகப்பனாருடைய வீட்டிலே இருந்தான். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறது போல அவன் தகப்பனாருடைய வீட்டிலே இருந்தான். 2 brothers, first boy and the second boy, both were with their father. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11 முதல் வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்திகளில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஆஸ்தியை 2வது பையன் கேட்டான், ஆனால் தகப்பனார் 2 பேரும் பங்கிட்டு கொடுத்தார். Both were given blessing. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஆசீர்வாதத்தை கேட்கிறோம்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் கர்த்தரிடத்திலே தங்கி இருக்கிறோமா, அல்லது ஆண்டவரே நான் உம்மை விட்டு தூரமாக போகிறேன் என்று போக. இங்கே இந்த பையன், இந்த இரண்டாவது குமாரன், ஆண்டவரே அவர்களுக்கு சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். இங்கே 2 பேருக்கும் சொத்து கிடைத்தது. சில நாள் அந்த இரண்டாவது மகன், அந்த கட்டகுமாரனும் வீட்டிலே தான் இருந்திருக்கிறான். அவனுக்கு அப்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. He was enjoying with his father. சொத்தை பிரித்த பிறகும் அவன் சில நாட்கள் தகப்பனோடு தங்கி இருந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்பொழுது அவன் இந்த பார்டரை விட்டு வெளியே சென்றானோ, எப்பொழுது கிறிஸ்துவை விட்டு வெளியே சென்றானோ, அப்பொழுது அவனுக்கு பிரச்சனை தொடர்ந்தது. அவனுடைய பணம் எல்லாம் தீர்ந்தது. அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமாக பண்ணி மேய்க்கிறவனாக அவன் தாழ்ந்து போனதை நாம் பார்க்கிறோம். Praise the Lord. நான் இதை எதுக்கு சொல்லுகிறேன் என்றால், we have to be careful. Praise the Lord. அவன் தகப்பனோடு இருந்தது போல அவன் நாம் கிறிஸ்துவுக்குள் என்றைக்கு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த நிலைமையானாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று பவுலப்போஸ்தலன் சொன்னது போல, நாம் கிறிஸ்துவுக்குள் என்றைக்கும் நாம் இமர்ஸ்ட், ஒரு தண்ணீரிலே ஒரு நீச்சல் அவன் மூழ்கி இருக்கிறது போல கிறிஸ்துவில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் எந்த விதமான அந்த கெட்டகமானுக்கு ஏற்பட்ட நிலைமையை நமக்கு வர அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் அவன் we are in Christ. ஹல்லேலூயா. சரி, கெட்டகுமாரனுடைய கதை இப்படி ஆகிவிட்டது. மூத்த குமாரனுடைய கதையை பாருங்கள். அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. he is comfortable. அவன் தகப்பனுடைய வீட்டிலிருந்து போகவில்லை. ஆனால் அவன் தம்பி வீட்டுக்கு வந்தபோது அவனுடைய பிஹேவியர், he has misunderstanding with his father. அவனுடைய தகப்பனாரை பார்த்து he started to argue. தகப்பனே, நான் இங்கே இருக்கிறேன், நீ சொன்னவரை கேட்டு நடக்கிறேன், நான் அவனை போல வெளியே போய் நான் உம்முடைய சொத்தை ஒன்று அழிக்கவில்லை, நீர் அவன் வந்த உடனே பெரிய கொண்டாட்டம் வைக்கிறேன், அவனுக்காக பெரிய ஆட்டு ஒரு கண்டை அடித்து விருந்து பண்ணுகிறேன், எனக்கு ஒன்று தரவில்லை என்று சொல்லி அவன் குறை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மிகவும் ஆண்டவர் நம்மை மிகவும் கவனமாக இருப்பதற்கு இந்த வசனங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் இருக்கும்போது வெளியில உள்ள நிலைமை நமக்கு தெரியாது. வெளியிலே if we go out from the Lord there is danger. Hallelujah. அது அவனுக்கு தெரியவில்லை. மூத்த சகோதரன் தெரியவில்லை. ஏதோ இங்கே நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறேன் இருந்த பிறகும் அவன் தன்னுடைய தகப்பனோடு அவன் ஆர்கியூ பண்ணுகிறதையும் பார்க்கிறோம். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான் என்று தான் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரைட் அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர்ல ஆண்டவர் நமக்கு புதிய அனுபவங்களை தரும்போது, ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்த்தி அல்லது உயர செய்யும் போது ஒருபோதும் இந்த மூத்தகுமாரன் செய்தது போல ஒரு பொறாமையினாலேயோ அல்லது ஒரு பெருமையினாலேயோ ஆண்டவரோடு கூட நாம் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிவிடக்கூடாது. அதைத்தான் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். எப்பேற்பட்ட ஆவிக்குரிய உயர்வை தேவன் நமக்கு தந்தாலும், ஆண்டவர் நம்மை எப்படி அவரோடு கூட நடத்தினாலும் நம்மை தாழ்த்த படிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதான் நாம் லூக்கா 18 என்று நினைக்கிறேன், 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள் ஆலயத்துக்கு. 2 பேர் ஜெபம் பண்ண போனார்கள். அப்பொழுது ஒரு பரிசேயன் ஜெபிக்கிறான். பரிசேயன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலும் இந்த ஆயக்காரனை போல இராதனாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். குட். 2 நாள் அவன் உபவாசம் எடுக்கிறான். 2 நாள் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தெல்லாம் தசோபாவம் செலுத்தி வருகிறேன். நல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். அவன் 10 ஒன்று ஆண்டவருடைய சமூகத்திலே காணிக்கையும் கொடுக்கிறான் என்று தரக்குள்ளே ஜெபம் பண்ணான். ஸ்பிரிச்சுவல் பிரைட். ஆண்டவர் அவனை ஹைலி ஃபேவரபிள்
ஒரு சிச்சுவேஷன்ல இந்த பரிசீலனை வைத்திருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய அனுபவத்திலே அவன் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், அவன் ஒரு பரிசுத்தவான். ஆனால் அவன் செய்தது என்ன? அவன் தேவ சமூகத்திலே வந்து அது ஏதோ அவனுக்கு கிடைத்த அவனுடைய சாமர்த்தியத்திலே கிடைத்தது என்று அவன் தன்னை பெருமை பாராட்டினதை நாம் பார்க்கிறோம். ஸ்பிரிச்சுவல் பிரைட். அன்பான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும் என்று வாஞ்சிக்கிற நாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையோ அல்லது நான் ஏதோ உயர்வானவன் என்றோ நமக்கு சாமர்த்தியம் இருக்கிறது என்றோ நாம் நம்முடைய இருதயத்தில் நினைத்தோமானால் அது தேவனுக்கு இஷ்டமானது அல்ல என்பதை நாம் இந்த ஓமை மூலமாக அறிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த பரிசேயன் பரிசுத்தவான் தான். அவன் காணிக்கை கொடுக்கிறவன் தான். அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே 2 நாள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறான். ஒரு வாரத்தில் 2 நாள் ஒரு ஆள் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறான்னா அவன் ஒரு பெரிய ஆள், ஒரு பரிசுத்தவான். இந்நாட்களிலே பெரிய பெரிய பாஸ்டர்மார் தான் அப்படியெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசத்தை ஜெபிப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்திலே இருந்தவன் அவன் ஒரே ஒரு சின்ன விஷயத்திலே தவறி அவன் துன்மார்க்கனாய் அந்த ஆலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்திலே ஒரு பாவப்பட்ட ஒரு டாக்ஸ் கலெக்டர் அநியாயமாய் அவன் பல இடங்களிலே டாக்ஸ் கலெக்ட் பண்ணுகிறான். அவரை ஒதுக்கி வைத்திருந்தாங்க. ஆயக்காரன் என்று சொன்னால் நம்ம தெரியும், சகை ஏதோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த பட்டணத்திலே அவனை ஒரு நீக்கி வைத்திருந்தார். ஏனென்றால் அவன் மற்றவர்களை துன்பப்படுத்தி அநியாயமாய் கலெக்ட் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட ஒருவன் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே பாவியாகிய மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் என்று அவன் ஜெபித்த போது ஆண்டவர் அவனை நீதிமானாக்கினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், ஆண்டவர் நமக்கு ஆவிக்குரிய அனுபவங்களை தருகிறார், அதை நான் வாஞ்சிக்கிறேன் என்று இருக்கிற நாம் அதை இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ கள்ளனாக இருந்தான், வருஷக்கணக்கிலே கள்ளனாக இருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் ஆண்டவர் சிலுவையிலே மரித்த போது கிடைத்தது. 2 கள்ளர்களும் கிடைத்தது. அந்த ஒரு கள்ளன் அவன் ஆண்டவரை நிந்தித்தான், கடைசியில அவன் நரகத்துக்கு போனான். அதே நேரத்திலே மற்ற கள்ளனோ, ஆண்டவரே நீர் பரலோகராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தலும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணான். அவன் ஆண்டவரை என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கூட சொல்லவில்லை. ஆண்டவர் உடனே சொன்னார், நீ இன்று என்னுடனே பரதேசில் இருப்பாய். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, மிகவும் கவனமாக கர்த்தருடைய பிள்ளைகளா என்று சொல்லுகிற நாம் முடிவுவரை நிலைநிற்கத்தக்கதாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பெருமையோ, நான் அந்த ஆயக்காரனை போல ஏதாவது மேட்டிமையோ ஒருவேளை அறிந்தோ அறியாமல வரும் என்றால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய வீழ்ச்சிக்கு இடமாகிவிடும். இது ஒரு எச்சரிப்பாக தேவன் நமக்கு இங்கே வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு அநேக ஆசீர்வாதமான வாய்ப்புகளை கொடுப்பாராக. ஆண்டவர் ஒரு நல்ல ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ல நம்முடைய பிள்ளைகள் முக்கியமாக அவர்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்தார் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டும் என்று ஆண்டவரே விரும்புவதில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால்தான் 3 பாஸ்டர் 2-3 வாரம் அதை பிரசங்கம் பண்ணினார். 3 யோவான் 2ஆம் வசனம் நினைக்கிறேன், பிரியமானவனே பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்கிறது போல நம்முடைய கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவத்திலே நாம் இருக்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்திருக்கும்படி விரும்புகிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்திலிருந்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் ஏதோ கஷ்டப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புவதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைய வேண்டும். சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். அதனாலே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கேட்பது தவறல்ல. ஓகே, இன்னொரு செகண்ட் செனாரியோ கூட தியானிக்கும்படி விரும்புகிறேன். செகண்ட் செனாரியோ என்னவென்றால், இதுவரை நாம் தியானித்தது the environment was favorable. அப்பொழுது எப்படி அந்த விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணினார்கள், எப்படி ஈசாக்கு இருந்தது, எப்படி எப்படி அந்த சாலமோன் விழுந்து போனான், எப்படி அந்த கட்டகுமாரன் தவறி போனான் திரும்பி வந்தான், அதுபோல மூத்த குமாரன் ஆண்டவரோடு கூட எப்படி ஆர்கியூ பண்ணான் என்றெல்லாம் கொடுத்து ஆலோசித்தோம். எப்படி இந்த ஆயக்காரன் துன்மார்க்கனாய் வெளியேறினான் என்றெல்லாம் பார்த்தோம்.
ஆனால் சில வேளைகளில் the environment are unfavorable. நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க முடியும்? எல்லா சிச்சுவேஷன்ஸும் மிகவும் மிகவும் ஒரு சர்க்கிளாக இருக்கிறது, அல்லது நமக்கு சரியான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல வேலையிலே பிரச்சனை, அல்லது நீண்ட நேரம் வேலை ஜெபிப்பதற்கு சரியான சிச்சுவேஷன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படி முன்னேறுவது, எப்படி நாம் வளர்ச்சி அடைவது, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அடுத்த நிலையிலே நாம் செல்வது என்று நாம் யோசிக்கலாம். எப்படி when the environment is not fair. அதற்கு உதாரணமாக நாம் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். தானியேல் ஒரு பரிசுத்தவான். எருசலேம் தேவாலயத்திலே அவன் அந்த எருசலேம் பட்டணத்திலே அல்லது அந்த யூதேயா தேசத்திலே வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான வாலிபர். அந்த தேசத்திலே தேவாலயம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல என்வைரன்மெண்ட்ல இருந்த போது பாபிலோனிய ராஜா அந்த தேசத்திலே போய் எல்லாத்தையும் அழித்து ஆலயத்தையும் தரைமட்டமாக்கி அங்கே அவன் கண்ட நல்ல வெல் நாலேஜபிள் அண்ட் நல்ல பெஸ்ட் யங் பீப்புளை பிடித்து கொண்டு வரப்படியும் சொல்லியிருந்தான். அப்படி நாலேஜபிள் அண்ட் வைஸ் பீப்புள் நிறைய இஸ்ரவேலரை கொண்டு அவர்கள் பாபிலோனுக்கு கொண்டு போனார். அங்கே பாபிலோன் என்று சொன்னால் அங்கே அவர்கள் விக்கிரகாராதனை பண்ணுகிறவர்கள், அவர் ஆண்டவரை ஆராதிக்கிறவர் அல்ல, புறஜாதிகள். அவர்கள் பிசாசை வழிபட்டுக் கொண்டிருக்கிறவர்கள். தெரியும், அங்கே நேபுகாத்நேச்சர் ஒரு சிலையெல்லாம் வைத்தான், பெரிய பொற்சிலையை வைத்து அதை வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி அங்கே கிறிஸ்தவர்களோ ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களோ இல்லாத ஒரு இடத்திலே தானியேலை போய் கொண்டு அடைத்து போட்டார். தானியேலை கொண்டு போனார்கள். தானியேலை கொண்டு போனதற்கு என்று சொன்னால் நல்ல நாலேஜபிள் வெல் வைஸ் பீப்புளை எதற்கென்றால் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல அந்த ராஜா தன்னுடைய அரண்மனையிலே விசாரிப்புக்காக அந்த அவருடைய அந்த ஹவு டு ரூல் அந்த ரூல் அந்த ராஜ்யத்துக்காக கொஞ்சம் வேலை ஃபார் த ஒர்க்குக்காக அழைத்து கொண்டு போயிருக்கிறார், பிடித்து கொண்டு போயிருக்கிறார், அங்குள்ள ட்ரைனிங்கையும் கொடுத்து. அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் இருந்தால் என்ன செய்வோம்? அங்கே ராஜாவுடைய போஜனம் கொடுக்கப்படுகிறது. ராஜாவுடைய போஜனம் என்று சொன்னால் லிக்கர், ஒயின் கொடுக்கப்படுகிறது. இன்னும் நான் வெஜிடேரியன் கொடுக்கப்படுகிறது. பிரைஸ் எல்லாம். இந்த தானியேல் என்ன செய்தான்? தானியேலும் அவரோடு கூட சேர்ந்து நிறைய பேர் கொண்டு போயிருக்கிறார்கள். ஆனால் இந்த பரிசுத்தவான் தானியேல் 8ஆம் வசனத்திலே தானியேல் 1:8 பார்க்கும்போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் இங்கே தானியேலை பார்க்கிறோம். தானியேல் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒரு பரிசுத்தவான். அவரை கொண்டு விக்கிரகாராதனை செய்கிற ஒரு இடத்திலே கொண்டு போட்டிருக்கிறார்கள். அங்கே விக்கிரகங்கள் மத்தியிலே சாப்பாடு பரிமாறப்படுகிறது, வைன் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்திலே தானியேல் ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் இந்த இடத்திலே பரிமாறப்படுகிற இந்த உணவை, இந்த அசைவ உணவை நான் உண்ண மாட்டேன் என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுக்கிறான். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, சில இடங்களிலே நம்முடைய தீர்மானங்கள் அவசியமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. God will make favors from the rulers in such situations. Hallelujah. நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால் கர்த்தருக்காக ஜீவிப்போம் என்று சொல்லி நாம் அப்படிப்பட்ட ஒரு unfavorable situationல ஒரு தீர்மானம் எடுப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ணுவார். Hallelujah. கர்த்தர் தயவுள்ள அதிகாரிகளை அவர் எழுப்புவார். Hallelujah. Praise the Lord. ஓ, இங்கே ஒண்ணு நடக்காது. They doesn't care about us. கூட்டத்தோட கும்மாளம் அடிப்போம் என்று நாம் போவோம், ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்து நாம் தவறி விடுவோம். ஹல்லேலூயா. அதனாலே மிகவும் அந்த இடத்திலே கர்த்தருக்காக நிற்க நாம் தீர்மானங்களை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வேதம் அதைத்தான் நமக்கு கற்பிக்கிறது. ஏதோ
இந்த சிச்சுவேஷன் டோட்டலி அன்ஃபேவரபிள், அங்க எங்கே பார்த்தாலும் சிலை வழிபாடு, ஓகே கூட்டத்தோடு கும்மாளம் போடுவோம் என்று சொல்லி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விலகுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு ஃபேவராக ஆரையும் எழுப்ப மாட்டார். அதே நேரத்தில் இங்கே தானியேலை போல நான் கர்த்தருக்காக ஜீவிப்பேன், எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலும் நான் இந்த தீர்மானத்தை எடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து நாம் உறுதியாக இருப்போம் என்றால் கர்த்தர் நமக்காக அதிகாரிகளை எழுப்புவார். ஹல்லேலூயா. நமக்கு சார்பாக அங்கே மாற்றங்கள் சம்பவிக்கும். நமக்காக தேவன் யுத்தம் பண்ணுவார். அதைத்தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னும் முக்கியமாக தானியேலுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது ஜெபம். அவன் 3 வேளை ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வேளை அவன் முன் செய்து வந்தபடியே, அவன் எருசலேம் பட்டணத்தில் இருக்கும் போதே 3 வேளை ஜெபிக்கிற பழக்கம் உடையவனாய் இருந்தான். இங்கே கொண்டு வந்த பிறகு அவன் ஜெபிக்கிறான். அவன் இந்த சாப்பாடு சாப்பிட மாட்டேன் என்று சொன்னது அந்த தீர்மானம், அதை விட முக்கியம் ஜெபம். ஹல்லேலூயா. தானியேல் செய்த காரியம், அவன் அந்த நான் வெஜிடேரியன், இறைச்சி அல்லது அங்குள்ள லிக்கர் வைன் இப்படிப்பட்டதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் என்று சொல்லி அவன் எடுத்த தீர்மானத்தை விட அதிக முக்கியமானது ஜெபம். ஹல்லேலூயா. தினம் 3 வேளை அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தானியேல் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஹல்லேலூயா. தானியேல் ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனாக இருந்தான். அன்பான சகோதர சகோதரிகளே, கல்நாட்சியில் நான் சொன்னேன், தேவனுடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் நம் உலகத்தில் எங்கேயும் போய் தலைமுடிக்க வேண்டிய அவசியம் வராது. ஹல்லேலூயா. தேவன் அனுமதிக்க மாட்டார், நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார். அங்கே வெளியிலே போய் அழுக வேண்டிய சூழ்நிலையோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் முழங்கால் படியிட்டு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், தேவன் நிச்சயமாக உங்கள் தலையை உயர்த்துவார். சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள் எங்கேயும் தாழ்ந்து போனதாக வேதத்திலும் சரித்திரம் இல்லை, இந்த உலகத்திலே இப்பொழுதும் சரித்திரம் இல்லை. ஜெபிக்காமல் ஏனோ தானோ என்று நாம் இருப்போம் என்றால் பிசாசானவன் எளிதிலே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை கொண்டு போடுவான். ஜெபிக்கிறவனை பார்த்து பிசாசு நடுங்குவான் என்று சொல்லுவார். ஆராதனையோடு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருப்போம் என்றால் பிசாசு ஓடியே போவான். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு ஜெபம் என்று சொன்னால் வேதம் வாசிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். நமக்கு 3 வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ ஜெபிக்கிறேன் என்று சொல்லி வேதத்தை வாசிக்காமல் இருப்பது அது ஜெபம் அல்ல. வேதத்தை வாசிக்காதவருடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது, சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதுபோல ஆண்டவர் பிலிப்பியர் 4:6 சொல்லும் போது, நீங்கள் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலே உங்கள் விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரை ஆராதித்து நாம் ஜெபிப்பது. ஒரு மணிக்கூர் ஜெபிப்போம் என்றால் ஆண்டவரை ஒரு அரை மணிக்கூர் ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். தெரிந்த பாடல்கள் எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நாம் பாடி ஆராதித்து அடுத்த அரை மணிக்கூர் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை சொல்லுவோம் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபம். தானியேல் செய்த தீர்மானம் ஒன்று, தானியேல் ஏறெடுத்த ஜெபம் இன்னொன்று. என்னவாய் முடிந்ததால் தெரியும். தானியேலை கொண்டு சிங்கக்கவியில எல்லாம் போட்டார்கள். ஆனால் கர்த்தர் அங்கேயும் தம்முடைய தூதனை அனுப்பி காப்பாற்றினார். ஹல்லேலூயா. அங்கே அநேக ராஜாக்கள் வந்தார்கள், பாபிலோனிய ராஜாக்கள் வந்தார்கள், மேதியர் பெர்சியர்கள் வந்தார்கள். ஆனால் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தானியேல் 6:28 தரியுவின் ராஜ்யபாரத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபாரத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா. ராஜாக்கள் மாறி மாறி வந்துவிட்டு போனார்கள், ஆனால் ஜெபிக்கிற கிறிஸ்துவுக்குள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள் ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்லே வாழ்ந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஹல்லேலூயா.
அன்பான சகோதர சகோதரிகளே, சிச்சுவேஷன் டோட்டலி அன்ஃபேவரபிளாக இருக்கிறது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்கள் ஜெபத்தை கூட்டுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே சில தீர்மானங்களை எடுத்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலே விக்டரி ஆஃப்டர் விக்டரி வரும். ஹல்லேலூயா. உங்கள் காரியம் ஜெயமாக முடியும். தானியேலின் தேவனை தான் நாமும் ஆராதிக்கிறோம். அதே தேவன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். இந்த வேளையிலே தானியேலுக்கு செய்த தேவன் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் தானியேலை உயர்த்தினார் என்றால், தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தார் என்றால், தானியேல் செய்ததை நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையிலும் ஜெயமாக முடியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நான் அநேக வேதத்தில் பார்க்க முடியும். பவுலும் சீலாவும் அங்கே ஆக்ட்ஸ் 16 அந்த வசனம், நான் சம்பவத்தை சொல்லுகிறேன், வசனங்களை வாசித்தால் நேரம். அங்கே முதலாவது பவுலும் சீலாவும் ஒரு அற்புதத்தை செய்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அங்கே ஒரு அற்புதத்தை செய்த போது அங்கே உள்ள அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் எல்லாம் சேர்த்து வந்து பவுலும் சீலாவுக்கும் தூபம் காட்ட வந்தார்கள். அப்பொழுது அவர் கூட்டத்தோடு கும்மாளம் அடைத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் அதை எதிர்த்தார்கள். எதிர்த்த போது சில யூதர்கள் அங்கே பிரச்சனைகளை பண்ணி பவுலுக்கு சீலாவுக்கு எதிராக சில காசிப்பிங்களை எல்லாம் பண்ணி எடுத்து அந்த இடத்திலே ஜனங்களை பவுலுக்கு சீலாவுக்கு எதிராக எழுப்பிவிட்டார்கள். எழுப்பிவிட்ட போது 24 வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி பவுலுக்கு சீலாவுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட அவளை அடிக்கவும் சொல்லி அவளை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவளை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவர்கள் இப்படி கட்டளை பெற்று அவர்களை உட்காலவரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தார். நிலைமை பாருங்கள். ஊழியம் செய்த போன பவுலும் சீலாவையும் அவர்கள் அடித்து சிறைச்சாலையிலே போட்டு அசைய முடியாத படிக்கு அவர்கள் கழுகு மரத்திலே மாட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. It is a totally unfavorable situation. பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நடுராத்திரியிலே, அதிகாலை வேளையிலே, விடிய காலத்திலே ஆண்டவரை துதித்து பாடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் துதித்து பாடுகிறவர்களாக ஆராதிக்கிறவர்களாக இருந்தால் பவுலும் சீலாவும் வாழ்க்கையில என்ன நடைபெற்றது? பிரைஸ் தி லார்ட். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போயிற்று. அங்கே ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு உயர் நிலையில் இருக்கிற ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ எப்பேற்பட்ட ஒரு அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன் சூழ்நிலைகள் எதிராக வந்தாலும் அவர்கள் பாடி துதிக்கும் போது தேவன் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, அங்கே ஒரு எழுப்புதலே நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு அற்புதம் நடந்தது மாத்திரமல்ல, என் சிறைச்சாலை கவுதெல்லாம் திறந்தது, சங்கிலிகள் எல்லாம் ஆண்டவர் விடுவித்து விட்டார், நாம் இனி இங்கிருந்து தப்பித்து ஓடி விடுவோம் என்று சொல்லி பவுலும் சீலாவும் அங்கிருந்து ஓடவில்லை. ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அற்புதங்களை செய்வது அந்த இடத்திலே சாட்சியாக ஆண்டவரை உயர்த்துவதற்கு. அந்த இடத்திலே அவர்கள் ஓடவில்லை. அந்த இடத்துல பெரிய அற்புதம் நடந்தது நாம் பார்க்கிறோம். அந்த சிறைச்சாலைக்காரன், the jail superintendent, அவருடைய முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அன்பான சகோதரி சகோதரர், நம்முடைய வாழ்க்கையிலே அன்ஃபேவரபிள், அதாவது சூழ்நிலைகள் எதிராக இருக்கும்போது, சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது என்று சொல்லி சோர்வடையாதபடிக்கு ஆண்டவரை பாடி ஆராதித்து துதித்துக் கொண்டிருக்கும் போது தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அநேக ஆத்துமாக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு சபையிலே நம்மோடு கூட ஆராதிக்கத்தக்கதாக தேவன் கூட்டுவார். ஹல்லேலூயா. சிறைச்சாலை காரணம் வீடு முழுவதும் ரட்சிக்கப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவள் வந்து கேட்கிறார்கள் 16:31 ரட்சிக்கப்படுவதற்கு என்ன நாங்கள் செய்ய வேண்டும்? அப்பொழுது பவுலும் சீலாவும் சொன்னார்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகள், நம்முடைய வீட்டிலே அநேகர் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களா? குடும்பத்திலே என்னுடைய சகோதரர்கள் அநேகர் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படாமல். ஆண்டவர் இந்த வசனத்தை அப்போஸ்தலர் 16:31 நமக்கு ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தமாக வைத்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசத்தோடு விசுவாசித்து நாம் இந்த வசனத்தை ஒரு வாக்குத்தத்தமாக எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்தோம் என்றால் நம்முடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. அது எப்பேற்பட்ட இவரெல்லாம் இங்கே ரட்சிக்கப்படுவார் என்று சொல்லி நினைக்கிற ஆளுகள் எல்லாம் மாறும்படி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் உறுதியாக இப்படிப்பட்ட கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்று நாம் அழைக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. இங்கே பவுலும் சீலாவும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதித்து பாடினார். ஆண்டவரை பாடி ஆராதிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் நாம் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை பத்மு தீவு, அங்கே ஏகப்பட்ட பாம்புகள் கிடக்கக்கூடிய இடம். அந்த பத்மு தீவிலே யோவான் அப்போஸ்தலனை கொண்டு போட்டார். இட் இஸ் டோட்டலி அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன். சூழ்நிலைகள் மொத்தம், அங்கே ஆகாரம் கிடையாது, அவர் என்ன சாப்பிட்டாரோ தெரியாது. அவரை கொண்டு நாடு கடத்தி அந்த பத்மு தீவிலே கொண்டு போட்டுவிட்டு வந்து விட்டார்கள். பாம்புகள் நிறைந்த ஒரு தீவு. அந்த இடத்திலே பத்மு தீவிலே யோவான் அப்போஸ்தலன் இருந்தபோது ரெவலேஷன் சாப்டர் 1 வாசிக்கிறேன். ரெவலேஷன் சாப்டர் 1:9 உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவிற்கு வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்து நிமித்தம் கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தம் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாளிலே, ஒரு ஓய்வு நாளிலே he was immersed in spirit. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய ஒளிந்தன எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. அந்த இடத்திலே டோட்டலி பாம்புகளும் பல்லிகளும் பயங்கரமான ஒரு பத்மு தீவிலே கொண்டு போட்டு விட்டார்கள் என்று சொல்லி சோர்வடைந்து யோவான் அந்த இடத்திலே அவன் இருந்திருந்தால் பிசாசு அதை முதலெடுத்திருப்பான். அங்கே ஒரு ஏதாவது பாம்பை அனுப்பி அவனை ஏதாவது பிரச்சனை, அவருக்கு ஒருவேளை மரணம் கூட நேற்று இருக்கிறார். அவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே he realized, praise the Lord, இது கர்த்தருடைய நாள், இது ஓய்வு நாள். இது ஒருவேளை நாம் அந்த ஊர்ல நம்முடைய பட்டணத்தை எருசலேம் பட்டணத்தில் இருந்தால் இந்த நாளிலே சர்ச்சைக்கு சென்று ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் என்ன, இங்கே இதே ஆராதனை செய்வோம் என்று அவர் கர்த்தருடைய நாளிலே he was immersed in the spirit. கிறிஸ்துவுக்குள் அவர் தன்னை அமிழ்த்திக் கொண்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன். என்ன சம்பவித்தது? கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளான போது அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் கொண்ட பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்க எபேசு, சிமர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களுக்கு 7 சபைகளுக்கு அனுப்பி விளம்பிட்டு அப்பொழுது என்னுடைய பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியில் நிலையங்கி தெரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனை இயேசு கிறிஸ்துவையும் கண்டேன். ஹல்லேலூயா. டோட்டலி அங்கே பத்மு தீவிலே போனவன் எவரும் பிழைத்தது கிடையாது. அந்த தீவு பாம்புகள், பயங்கரமான விஷ ஒரு ஜந்துக்கள் உள்ள ஒரு தீவு. அங்கே இவரை கொல்ல முடியவில்லை என்று சொல்லிதான் அங்கே கொண்டு போட்டார்கள். இவரை கொல்லுவதற்கு பல திட்டங்களை தீட்டினார். தூக்கிலே போடலாம் அல்லது பட்டயத்தால் ஒண்ணு நடக்காது. பக்கத்திலே போனவன் அல்லது அவன் அங்கே வெட்ட முடியாமல் அவன் கீழே விடுவான். கடைசியிலே அந்த ஒரு பெரிய ஒரு பாத்திரத்திலே எண்ணெய் கொதிக்க வைத்து அதிலையும் தூக்கி போட்டார்கள். இந்த யோவான் அப்போஸ்தலனை
ஹிஸ்டரி, அதாவது வரலாறு சொல்லுகிறது, அங்கேயும் அவரை கொல்ல முடியவில்லை. ஏனென்றால் அவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பரிசுத்த ஆவிக்குள் இருந்த ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர், அப்போஸ்தலன். கடைசியிலே அந்த ராஜா ரோம பேரரசர் என்ன யோசித்தார், இவரை கொல்ல முடியவில்லை, அதனால இவரை கொண்டு 10 இவரை கொண்டு போட்டு விட்டுட்டு வந்து விடுங்கள். அவர்கள் ஒரு வள்ளத்திலே ஒரு போட்லே போய் அந்த 10 போட்டார்கள், திருப்பி வந்து விட்டார்கள். அது ஓய்வு நாள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவர் ஆவிக்குள்ளான போது அவர் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கண்டார். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பதில்லை. நான் தனிமையில் இருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிப்பீர்கள் என்றால், நீங்கள் ஒருபோதும் தனிமையில் அல்ல. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை ஆவிக்குள்ளாக உங்களை நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே ஒப்புக் கொடுப்பீர்கள் என்றால், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அனுபவத்தை நீங்கள் வாஞ்சித்து ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாக நிலைமை மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த இடத்திலே இறங்கி வருவார். இதுவரை சம்பவித்திராத அநேக வெளிப்பாடுகளை, அநேக வெளிப்படுத்தல்களை தேவன் அந்த நாளிலே அந்த அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு அந்த வெளிப்படுத்தின விசேஷம், ஒரு இட்ஸ் a big study. அது இன்னும் நடைபெற போகிற சம்பவம். இன்றைக்கு இப்பொழுது நடைபெறுகிற காரியங்கள் கூட இஸ்ரவேல் தேசத்திலே இப்பொழுது அந்த ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராக சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களை கூட தேவன் அந்த நாளிலே அப்போஸ்தலனுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுபோல ஒரு பெரிய அனுபவத்துக்குள்ளாக தேவன் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ஏதோ சாதாரணமான விஷயம் அல்ல, அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் அந்த பெரிய பத்மோஸ் தீவிலே பயங்கரமான ஒரு சூழ்நிலை இருந்தபோது அவன் புது சிருஷ்டியாக, அவன் அநேக தரிசனங்களை, தீர்க்க தரிசனங்களை பார்க்க எழுதவும் செய்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதை நாம் பார்ப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஏதோ கிறிஸ்தவனாக இருக்கிறேன், வாழுகிறேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற நாம் இந்த வசனத்தை தெளிவாக நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. முதலாவது அதை தான் நான் பார்த்தேன். கிறிஸ்து முதல்ல ஒரு வசனம் நான் வாசித்தேன் அல்லவா, ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது முதலாவது எழுந்திருப்பவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தவர்கள். ஹல்லேலூயா. கேரண்டி. ஆண்டவர் ஒரு உயர்ந்த ஆவிக்குரிய அனுபவங்களிலே கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், கிறிஸ்துவுக்குள்ளே அவர்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்போது அவர்களை தான் முதலில் எழுப்புவார். கிறிஸ்துவுக்குள் மரிக்காதவர்கள் எழும்பவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்காக அக்கினி கந்தம் இருக்கிற பிசாசுக்கான அந்த நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய அனுபவங்களுக்கு நம்மை புதுப்பித்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா என்று சொல்லி நான் இந்த செய்தியை முடிக்கிறேன். நாம் ஜெபிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4:16. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்தில் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. அநேக கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்த பக்தர்களை, நீதிமான்களை, பரிசுத்தவான்களை நாங்கள் இந்த நாளில் தியானித்தோம். எங்களுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறேன். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறாள். பழைய ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. கர்த்தாவே, இந்த வேளையிலே எங்களை புதுப்பிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியாக டிரான்ஸ்ஃபர்மேஷனை தேவன் கட்டளையிடணுமாய் ஜெபிக்கிறோம்.
அந்த அனுபவத்திலே முடிவிருந்த நிலைநிற்கத்தக்கதாக தேவன் சூழ்நிலைகளை சந்தர்ப்பங்களை மிகவும் சாதகமாக்கி தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடமாய் தம்மை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை நீக்கி போடும் ஆண்டவரே. சூழ்நிலை சரியில்லையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்வது என்று ஆண்டவரே தகப்பனை கேள்விக்குறியோடு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையிலே ஆசீர்வதிப்பீராக. தம்முடைய ஆண்டவரே வசனத்தின்படி ஆண்டவரே தகப்பனே ஹல்லேலூயா உமக்குள் ஆண்டவரே உம்மில் ஆண்டவரே ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரே இந்த வேளையிலே தகப்பனே உம்மில் நிலைத்திருக்கத்தக்கதாக, தீரங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலே எங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்கிற வாழ்க்கையிலே ஒரு வளர்ச்சியை உயர்ச்சியை கட்டளையிடமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசுவே தகப்பனே கிரியை செய்வதாக. ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது இழந்திருப்பார்கள். அந்த பெரிய பாக்கியத்தை நாங்கள் அனைவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக முடிவிருந்த எங்களை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா. உமக்கே எடுக்கிறோம். அந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதித்தலும் இந்த வாரம் முழுவதிலும் தேவன் தாமே அவர்களுக்கு அநேக நன்மைகளை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிரத்யேக பாதுகாப்பை கட்டளையிடணுமாய் ஜெபிக்கிறோம். வேலைகளிலே உயர்வுகளை கட்டளையிடும், சம்பளத்திலே உயர்வுகளை கட்டளையிடும், புதிய ப்ராஜெக்டுகளை கட்டளையிடும் ஆண்டவரே. தொழிலிலே உயர்வுகளை கட்டளையிடும் ஆசீர்வதித்தலும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய தாசர் பாஸ்டர் சார்லஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்தலும் அடுத்த வாரத்திலே தம்முடைய தாசன் இந்த தேசத்திலே வந்து தம்முடைய ஊழியத்தை இன்னும் வல்லமையாக செய்யத்தக்கதாக தேவன் அவரை அபிஷேகித்து இன்னும் வல்லமைப்படுத்தியுள்ளும் ஆண்டவரே. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும் நீர் தாமே பிரத்யேக பாதுகாப்பை நீர் கட்டளையிட்டுள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே வர முடியாத அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்த வாரம் எல்லாமே இந்த இடத்திலே கூடி என் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாக தேவனே நீர் அற்புதங்களை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் அகற்றி போடும் ஆண்டவரே. எல்லா விதமான பிசாசின் கிரியைகள், அசுத்தாவிகள், போராட்டங்கள், சாத்தானுடைய கிரியைகள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, எல்லாம் உடைக்கப்படுவதாக, எல்லாம் பார்டருக்கு வெளியே எரிந்து சமலாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போற சிலுவையிலே எங்களுக்காக சுரிந்த அந்த பரிசுத்த இரத்தம் ஒவ்வொரு பேரும் தெளிக்கப்படுவதாக. எல்லா பேருக்கும் தேவன் சிறப்பு பாதுகாப்பை கட்டளையிடணுமாய் சொல்லிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சகல துதிகர மகிமை உமக்கே எடுக்கிறோம். அருமை ரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய தாசன் சார்லஸோடு அவருடைய குடும்பத்தோடும் ஊழியத்தோடும் இன்னும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் நம்மை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக.